வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்ம ஊத்தாப்பத்தை பற்றி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணுது. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கலாம், வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை, வத்தல் மிளகாய், இஞ்சி, பூண்டு, உப்பு, அது சுவையை கூட்டக்கூடிய புளியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பசங்க ஒதுக்கக்கூடிய கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோடு அரைச்சோம்னா மணமான ஒரு வேர்க்கடலை சட்னி நமக்கு தயாராகிடும். வாங்க அதை மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்குவோம். ரொம்ப குறைன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு பக்குவமாக அரைச்சி எடுத்துப்போங்க. சட்னி நமக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள், அதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பும் ஒன்று நம்ம கொடுத்துடலாங்க. அந்த தோசை தவாலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உடலை சீராக்கக்கூடியது சீரகம், அதனால் அது பேர் சீரகம் வச்சுருக்காங்க. மணமாக இருக்கும். அது போட்டு அதோட உளுந்தும் கொஞ்சம் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் கடலைப்பருப்பு சேர்க்கறது கிடையாது, ஏன்னா அது கேஸ் ட்ரபிள், அதனால் அது சேர்க்கறது கிடையாது. பெரும்பாலும் எல்லா தாளிப்புமே உளுந்தம் பருப்பு தான் நான் சேர்ப்பேன். இப்போ தாளிப்புக்கு இது சேர்த்தாச்சு. இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. உடலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களையெல்லாம் நீக்கக்கூடியது இந்த கருவேப்பிலை, அதனால் இந்த கருவேப்பிலை நம்ம அதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு இந்த வேர்க்கடலை சட்னிக்கு. வேர்க்கடலை சட்னி நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், தோசை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. வானிலை காஞ்ச உடனே அதில் துணி போட்டு நல்லா துடைச்சி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு தோசையை நம்ம வார்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப கனமாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக நம்ம தோசையை ஊற்றிக்கலாங்க. ஊற்றி அதில் முதல்ல வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்குறத தூவிக்கலாம். அதோட துருவின கேரட்டும் அதையும் நம்ம நல்லா தூவிக்கலாங்க. பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், அப்படியே மலைச்சாரல் போல் தூவிட்டு தேவைப்பட்டால் நம்ம முந்திரி பருப்பு அதுவும் தூள் இருந்தால் அது மேலே தூவிக்கலாம். மல்லித்தழையும் தூவிக்கலாம். பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. குழந்தைங்க இந்த நிறத்தை பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட்டு. இந்த காயில் விட்டமின்ஸ்லாம் இருக்குது. நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் இதில் கிடைக்கக்கூடியது. தோசையில் கார்போஹைட்ரேட் இருக்குது, அதனால் இதில் இதெல்லாம் நம்ம சேர்த்து கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. இன்னொரு தோசை நம்ம ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், தவா காஞ்சி வச்சு தோசை ஊற்றிக்கலாம். அதில் முதல்ல வெங்காயத்தை தூவிக்கலாங்க. அதுக்கடுத்தது கேரட் துருவல், மல்லித்தழை, சுற்றி எண்ணெய் ஊற்றி ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்தோம்னா நமக்கு தோசை ரெடி ஆகிடும். இதுக்கு அட்டகாசமான வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, குருமா குழம்பு, சாம்பார் எல்லாமே இதுக்கு பக்காவாக இருக்குங்க. சைடிஷ்னு பார்த்தோம்னா நீங்களும் செஞ்சு அசத்துங்க. அசத்து எப்படி அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது தோசை. வாங்க சாப்பிட்லாம், சாப்பிட்டே பேசலாங்க. அது தக்காளி சட்னி, இது வேர்க்கடலை சட்னி. ரொம்ப நல்லா இருக்குங்களா? குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை இது சாப்பிட்லாங்க. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. நன்றி.